Milkshake. No. No. No, no. Please. இலங்கையில் தனியாக சுற்றுலா சென்ற நியூசிலாந்து பெண்ணிடம் இளைஞர் ஒருவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. சோலோ டிராவலரான நியூசிலாந்தை சேர்ந்த பெண் ஒருவர் இலங்கையின் அருகும்பையிலிருந்து பசிகுடா நோக்கி ஆட்டோவில் தனியாக பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் ஆட்டோவை பின்தொடர்ந்த இளைஞர் ஒருவர் நியூசிலாந்து பெண்ணிடம் பேச முற்பட்டிருக்கிறார். இதனால் அந்த பெண்ணும் வழியில் ஆட்டோவை நிறுத்தியுள்ளார். திடீரென ஆட்டோவின் அருகே சென்ற இளைஞர் பாலியல் ரீதியாக அநாகரிகமாக பேசியதோடு ஆபாச செயலில் ஈடுபட்டு முகம் சுளிக்க வைத்திருக்கிறார். இந்த சம்பவத்தால் அதிர்ந்து போன பாதிக்கப்பட்ட பெண் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டதோடு இது குறித்த காணொலியை சமூக வலைதளத்தில் வருத்தத்துடன் பதிவிட்டுள்ளார். இச்சம்பவத்தால் தனது மன உறுதி குலைந்து விட்டதாகவும் தனியாக பயணம் செய்யும் பெண்கள் இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். தனியாக பயணிப்பது எப்போதும் இனிமையான தருணங்களாக மட்டும் இருக்காது என்றும் அந்த பெண் கண்ணீருடன் பேசியிருக்கிறார். அதேவேளையில் ஒருவரின் தவறான செயல் ஒட்டுமொத்த இலங்கை மக்களை பிரதிபலிக்காது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் வெளியிட்ட காணொலி இணையத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இலங்கை நாட்டின் சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக இலங்கைவாசிகள் பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். மேலும் சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்ததன் எதிரொலியாக பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 23 வயதான இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.